எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். மொதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரே வீடியோவில் என்னை வந்து எனக்கு காட்டிட்டீங்க. இந்த உலகம் முழுக்க, அதாவது சென்னை மட்டும் இல்லை, பாகிஸ்தான், கனடா, உலகம் முழுக்க வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னோட ஹெல்த்து இப்போ பற்றி விஷஸ் அனுப்புகிறாங்க. நான் திருப்பி குணமாகணும். நான் தப்பாக சில சேனல்கள் வந்து இப்போ பரப்பியிருந்தாங்க நியூஸு. பட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் இப்போ ப்ரீமியரு, அதுக்கப்புறம் வந்து கான்சர்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து மனசும் நிறைஞ்சிருக்கு, வயிறும் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பொதுவாக வந்து மைக்கு முன்னாடி வந்து சாரி, இது நான் மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். இது பண்ணாதான் வந்து உலகம் முழுக்க இந்த வீடியோ போய் சேரும். ஏன்னா இந்த நிலநடுக்கத்தை விட விஷால் இதோட ஆரம்பிச்சிருக்கணும். ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். ஸோ இது வந்து இது உலகம் முழுக்க வந்து இந்த வீடியோ போய் சேரணுன்றதுக்காக நான் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல் மீடியா. தேங்க்யூ. இது நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ சமூக நலன அக்கறை கொண்ட ஒரு நடிகர், தமிழக அரசியல் காலத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகரா, ஒரு தேசியவாதியா, இல்லை ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனா எப்படி பார்க்குறீங்க? 2026 மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் எப்படி 6 பேர் 7 படம் பார்க்குறீங்களோ, முன்னாடியெல்லாம் ஒரு தியேட்டர் இருந்தது, அதுக்கப்புறம் 2 தியேட்டர் இருக்கும். சங்கம் தியேட்டர்னு ஒன்று இருக்குது, தேவி தியேட்டர் இருக்குது, அதில் 3 தியேட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து 8 படங்கள் ஓடும். அந்த மாதிரி பட்டியல் வந்து பெருசாக இருக்கும் 2026. அது கன்ஃபார்ம். ஸோ அவங்கவுங்க ஒரே ஒரு விஷயந்தான், என்னைக்கு வந்து 80லேருந்து 80 இப்போ நாங்கெல்லாம் ஜெயிச்சது நடிகர் சங்கத்தில். ஏன்னா வரலாறு காணாத ஒரு டேர்ன் அவுட். அதாவது வீல் சேரில், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீல் சேரில் வந்து கண்ணு தெரியாது அவருக்கு. நான் வந்து நானும் கார்த்திக் கையை பிடிச்ச ஐயா, என் பேர் விஷால் ஐயா, என் பேர் கார்த்திக், என்னை வாழ்த்துறாங்க. வாழ்த்துட்டு ஐயா நான் சொல்லவே தேவையில்ல, கூட ஹெல்ப் யாரும் இருந்தாங்க, அந்த பேம்ப்ளெட் இதுக்கு தான் நான் ஓட்டு போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கைத்தாங்கி வந்தாங்க. 85% ஓட்டிங் பர்சன்டேஜ். அதனால வந்து ஏன்னா இந்த பசங்க வரணும், ஏதோ ஒன்று சொல்றாங்க, நல்லது நடக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு வந்தாங்க பாருங்களேன். அப்படி நடக்கணும் 2026. நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன வெயில், அந்த லைனில் நிற்கணும், ஓட்டு அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அதுவும் நான் சொல்கிற சில பகுதியில் வந்து என்றைக்குமே 55% தாண்டி போனதே கிடையாது. அண்ணா நகரெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் ஒரு 80 to 90% டேர்ன் அவுட் வந்துச்சுன்னா அவங்க வரலாறு வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு லீடர் வர போகிறாப்புல சிஎம் கேண்டிடேட்டா. அவங்க சார்ந்த அந்த கட்சி சார்ந்த நபர்கள் எல்லாரும் வரும்போது நல்லது நடக்கும். நாங்கள் கேட்கறது என்ன, அடிப்படை வசதிகள் தானே. தமிழ்நாட்டுக்கு சிங்கிள் தேட்டர் நல்லது நினைக்கிறீங்களா, மல்டிபிளெக்ஸ் தான் தேவை நினைக்கிறீங்களா? இல்லை, சிங்கிளும் மல்டிப்ளெக்ஸ் நல்லது தான். ஏன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து அவங்களோட சாய்ஸ் இருக்கும். மலையாளம் இருக்கும், கன்னடா இருக்கும், தமிழ் இருக்கும், ஹிந்தி இருக்கும். அவங்களோட சாய்ஸ், அவங்க என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கிட்ட சிங்கிள் தியேட்டர்னா என்ன ஒன்னா, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ எல்லா இடத்துலையும் டேக் டைவர்ஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு தியேட்டருக்கு போய் அங்கிட்ட டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ என்னையா அது டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சரி எங்கிட்டயோ போய் சாப்பிடலாம். ஸோ எங்களுக்கு வந்து வருமானம் போகுது, 4 டிக்கெட்டு ஃபேமிலியோட போகுது. அதே மல்டிப்ளெக்ஸ்னா சரி இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லையா, சரி அதுக்கு போகலாம், அதுக்கப்புறம் இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிப்ளெக்ஸும் ஒரு நல்ல ஒரு இதுதான்.